கடைக்கு புதுசா? பழசா இருந்தா மட்டும் என்ன பண்ண போற? இல்லையா, இதுக்கு முன்னால பார்த்தது இல்லையேன்னு கேட்டேன். முன்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ண போற? யோ, முன்ன பின்ன பார்த்ததே இல்லைன்னு கேட்டையா? பின்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ணுவ? ஆஹா, நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன். ஏங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. உங்களை கடிக்கு போறவரு லக்கிங்க. தேங்க்ஸ்ங்க. ஆமா, உங்க பேரு? பிருந்தா. உங்க பேரு? லக்கிங்க. ஏம்ல இந்த பொண்ணுங்க மட்டும் ஃபோன் நம்பர் அடிக்கடி மாத்திட்டே இருக்காங்களே, என்ன காரணம்? தெரியல, நீங்களே சொல்லுங்க. பழைய காலத்தில் எங்கே ஃபோன் பண்ணிட்டுவோனோ அப்படிங்கிற ஒரு பயம்தான். ஆமா, இந்த ஆம்பளைங்கள ஏன் ரொம்ப வருஷமா ஒரே நம்பரே வச்சுட்டு இருக்கீங்க? என்னைக்காவது ஒரு நாள் எங்களுடைய முன்னாள் காதலி ஃபோன் பண்ண மாட்டாளா அப்படிங்கிற ஒரு ஏக்கம்தான். சின்ன வயசுல நீ எப்படி இருந்த? சின்ன வயசுல சிக்கன்னு சிறுத்த குட்டி மாதிரி இருந்தேன். இப்ப கருத்து பெருத்த குட்டி ஆயிட்டேன். பூரிப்பு மாமூல் ஓவரா வருதுல்ல, அதனால கொஞ்சம் முரட்டு தீனி. அண்ணா, ஒரு இட்லி எவ்வளோ? ஒரு இட்லி 10 ரூபாமா? 10 ரூபாயா? அண்ணா, பக்கத்து கடையில 5 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. அப்ப பக்கத்து கடையில போய் சாப்பிட்டுக்குமா, எதுக்கு இங்க வர? அண்ணா, ஏன்னா கஸ்டமர்கிட்ட இப்படிலாம் பேசுறீங்க? அப்புறம் என்னம்மா, பக்கத்து கடையில 5 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு தெரியுது. எங்க கடை இட்லியோட அந்த கடை இட்லி நல்லா இருக்கும். அங்க போய் சாப்பிடாம முட்டாள் மாதிரி இங்க வந்து சாப்பிடுற. மூளை இருக்கா இல்லையாம்மா உனக்குலாம்? ஏமா இங்க வரீங்க? ஏன் வரீங்க? இவன் ஹோட்டல் நடத்துறானா வேற ஏதாவது நடத்துறானா? ஏங்க நீங்கள் என்ன வாஷிங் மிஷினா? ஏன் அப்படி கேட்குறீங்க? என் மனசுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. ஏங்க நீங்கள் என்ன பேனா? ஏன் மறுபடியும் அப்படி கேட்குறீங்க? என் மண்டையில் அரைச்சிட்டே இருக்கீங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன? நீ என்ன மாடா? ஏன் அப்படி கேட்குறீங்க? இப்படி மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கிற? என் தோட்டம் நான் மேயறேன், உங்களுக்கு என்ன? எனக்கு என்னவா? ஐயோ, என் பொண்டாட்டி.